ஆலயம் அறிவோம். நமது பணி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உறவினர்கள், நண்பர்கள், பங்குத்தந்தை, அருள் தந்தைகள் மற்றும் நமது DGS கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து என்னையும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாய் ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. மீண்டும் மீதமுள்ள பார்ட் 2 காண ஆவலோடு இருந்த அனைவருக்காகவும் இதோ. புனித லூர்து அன்னை ஆலய பெருவிழா 2024 127ஆம் ஆண்டு திருவிழா புனித வளனார் கல்லூரி திருச்சியில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் பங்கு குருக்கள் மற்றும் பங்கு மக்கள். 2/2/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் கொடியேற்றம் துவங்கியது. அன்னையின் கொடி வானோங்கி பக்தர்கள் படைசூழ அன்னையை அவர்கள் பிள்ளைகளுக்கு இறைவன் மூலம் ஆசீர் வழங்கி அளித்தது போல் அமைந்த நிகழ்வின் தொகுப்பு இதோ. அலைக்கடல் என மக்கள் கூட்டம் திரண்டு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு கொடியேற்றத்திற்கு பிறகு நடந்த திருப்பலியில் அனைவரும் கலந்து கொண்டு உற்சாகமாய் சந்தோஷமாய் அந்த நாளை கழித்தனர். அன்னையின் புதுமைகளோ பல. இந்த பங்கை சார்ந்த ஒருவர் அன்னையால் நடந்த அற்புதத்தை சாட்சியாக தெரிவித்தார். இவரோ அந்த கோவிலில் அதிகமாய் காணப்படும் நபர். அன்னைக்காகவும் அன்னையின் கோவிலுக்காகவும் சிறப்பான பல உதவிகளையும் செயல்களையும் செய்து வருவதை நான் அதிகம் கண்டுள்ளேன். திரு அமிர்தம் அவர்களுடைய சாட்சி இதோ. இயேசு சென்ற இடமெல்லாம் புதுமைகளும் நன்மைகள் செய்து கொண்டே சென்றார். அமிர்தமாகி நான் 15/2/2008 டியூட்டியில் மயக்க போட்டு கீழே விழுந்து விட்டேன். என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தார்கள். 6 நாள் வைத்திருந்து எனக்கு ஈரல், கிட்னி, நுரையீரல் வேலை செய்யலை என்று என்னை இறந்து விடுவார் என்று தூக்கி சென்று விட்டார்கள். நானும் திருப்பி அங்கே டாக்டர்ஸ் செட் பண்ணி ஒரு இறந்து விடார் என்று ஒரு 22 நாளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஆம்புலன்ஸில் சென்னை வைத்தார்கள். அங்கே சென்று அவங்களும் டெஸ்ட் செய்து இவர் ஆப்ரேஷன் பண்ணும்போது இறந்து விடுவார், ஆகையால் நீங்கள் பணம் கட்ட வேண்டாம், எடுத்து சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள். நான் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து போகும்போது என்னை ஆம்புலன்ஸ் கொண்டு போகும்போது இதே லூர்தனை ஆலயத்திற்கு வாசப்படில் 3 எனது பேரன் ஸ்டிவி ஆலன் ஆண்டோ அவன் மாலை போட வந்தான். அவன் மழலை பேச்சில் இந்த தாத்தா இங்கே தான் வருவார், திருப்பி இங்கே வருவார் என்று சின்ன பையன் கூறினான். பிறகு அங்கே டெஸ்ட் செய்து இறந்து விடுவேன் என்று ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், நீ பணம் கட்ட வேண்டாம், தூக்கி செல்லுங்கள் ஊருக்கு என்று சொல்லிவிட்டார்கள். அதன் பின்னப்பு என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பெரிய அண்ணன், மகள், மருமகன், பேரன், மருமகள் அனைவரும் சேர்ந்து அது செத்தாலும் நாங்கள் தூக்கிட்டு போகிறோம், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி 3 முறை கழித்து டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன சொன்னார்கள், கோமா ஸ்டேஜில் இருப்பார் என்று சொன்ன உடனே அதற்கும் குழந்தைகள் எல்லோரும் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அப்படி இருந்தாலும் நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி பக்கத்தில் ஒரு கோயில், சேஷந்திர கோயில் இருந்தது. இங்கே எல்லோரும் ஆலயத்தில் வேண்டி ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். சாயங்காலம் 6 மணிக்கு பூசையில் எல்லோரும் எனக்காக வேண்டிக் கொண்டார்கள். மத்தியானம் 12 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ண போனவர்கள் ஈவினிங் 7:30 மணிக்கு நீர் இறங்கி விட்டது, நுரையீரல் வேலை செய்கிறது, கல்லீரல் வேலை செய்து, ஹார்ட் வேலை செய்கிறார்கள். திரும்ப குழந்தைகள் அனைவரும் விடாபிச்சாட பக்தியோடு இருந்து ஜெபித்தார்கள். 5 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், ஐசியில் இருந்தேன். அதன் பிறகு 21 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து வெளியில் கொண்டு வரும்போது டாக்டரை பார்க்க சென்றேன். அப்பொழுது 7 டாக்டர் உட்கார்ந்துருந்தார்கள். டாக்டர் சொன்னார்கள், நீ இறந்து விட நினைத்து தான் நான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணேன், நீ என்னை பார்க்கல, உனக்காண்டி செய்து ஜெபிச்ச ஜெபமும் நீ செய்த உதவிகளும் உனக்கு உயிரை கொடுத்துருக்கு,
அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆண்டவருக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், மாதா அன்னை மரியே வாழ்க. உயிரே போய்விடும் என்று எண்ணி சில வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு மனிதர் எப்படி மருத்துவர்கள் கைகளை விரித்த பின் அன்னையின் கரங்களை பிடித்து சாவை வென்று இன்று ஒரு சாட்சியாய் நிற்கிறார் என்பதை காணும் பொழுது அன்னையின் புதுமையும் வாழ்க, அன்னை வாழ்க. ஆலயம் அறிவோம் தொகுப்பில் நீங்கள் கண்ட விஷயங்களும் தகவல்களும் எவ்வாறு இருந்தது என்று கமெண்ட் செஷனில் கூறுங்கள். மேலும் எந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை எங்களிடம் சொல்லுங்கள். நாம் தொடர்ந்து ஆராய்ந்து அளிக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை முறையை நீங்களும் உடனுக்குடன் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு தொகுப்பில் இன்னும் ஒரு ஆலயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் டேனி ஜி. சகாயம். பிரைஸ் தி லார்ட்.